கடவுள் தான் நம்மளை படைச்சாரு இல்லையா? ஸோ கடவுள் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை வந்து எப்படி சார் ஜின்னு மேலே வைக்க முடியும்? இப்போ கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்டினை வணங்குறாங்க, முஸ்லீம் வந்து முஸ்லீம்களை வணங்குறாங்க. இப்படி கடவுளை நம்பிக்கையோட நீங்கள் வழிபடுறீங்க. அதே ஜின்னுக்கிட்ட எல்லாமே நடக்கிறதுக்கு தான் இதே தான் இதுவும். அதுக்கு நிகரான ஒரு சக்தி தான், கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி தான் ஜின்னு. இப்போ ஒரு பொண்ணுகிட்ட வந்து ஜின்னு இருக்குதுன்னா அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆச்சனாலோ அந்த கணவன் மனைவிக்குள்ள சேர விடாதா சார்? கல்யாணமே ஆக விடாது. அப்புறம் எப்படி என்ன சார் சொல்றீங்க? கல்யாணம் ஆக விடாது. இப்போ திருவண்ணாமலை பக்கத்தில் போலூரில் ஒரு ஊரில் அந்த இடத்துல சொத்துக்கு ஆசைப்பட்டு அந்த ஃபேமிலியே ஒழிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 50 வயசு ஆகுது, அவங்களுக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலை. அதை நான் எடுத்து விட்டு இந்த 55 வயசில் ஒருத்தர் கல்யாணம் ஆகிருக்குது. அடுத்தது அவங்க ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது. சரிங்களா? ஆமாம். இது ஆதி காலத்திலே மன்னர் காலத்திலே இருந்து ஜின்கள் பயன்படுத்தி என்னென்ன ஒரு போருக்கோ ஒரு இதை ஜெயிக்கிறதோ ஒன்று அடையிறதோ ஒரு ஆண் பெண் வசியத்துக்கோ ஒரு தொழில் முன்னேற்றத்துக்கோ அனைத்துக்கும் மனசார விரும்புகிறவங்க ஒரு பயிடு விருப்பம் இல்லைன்னா ஒரு பொண்ணே கேட்குறவங்க வீட்டில் கொடுக்கல, அதை வசியப்படுத்தி செய்து கல்யாணம் பண்ணுறது தப்பு கிடையாது. உங்கள் வீட்டுக்கு நான் வரேன், நீ ஏழையோ பணக்காரனோ, உன் கையால் திருப்தியாக கஞ்சி குடித்தா கூட அதை சந்தோஷமாக குடிச்சிட்டு போ. நீ இதை தான் கொடுன்னு கேட்காது. ஜின்னு ஒருத்தனை பிடிச்சதுன்னா அந்த குடும்பத்தை எங்கேயோ தூக்கிட்டு போய் வைக்கும். ஒன்றும் இல்லாத ஓலை குடிசையில் இருக்கிறவங்க கூட இன்னைக்கு ஓஹோன்னு பல கோடி டாப்ல இருக்கிறாங்க. சரிங்களா? சிங்கப்பூரில் ஹோட்டல் வாங்கியெல்லாம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு நல்லா வசதியாக இருக்கிறாங்க. இன்னைக்கு மக்களை நம்ம யாரையுமே ஏமாத்தியெல்லாம் வாழவே முடியாது, பழக்கவே முடியாது. என்ன நீங்கள் வந்து உட்காந்த உடனே வாங்க ஒரு 1000 1000 2000 எடுத்து டக்குன்னு தான் எடுத்து கொடுத்துட்றது கிடையாது. உன்னை கேட்குற கேள்வியில் நீ பதில் சொல்லணும். அசால்ட்டாக வருவாங்க, உட்காந்து சார் நான் எதுக்கு வந்தேன்னு சொல்லுங்கள், நான் என்ன காரணத்துக்கு வந்தேன், எனக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள். சார் இப்போ நிறைய சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேய் என்பது அதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, மனநோயால தான் அவன் கத்திக்கிட்டு கிழிஞ்சிக்கிட்டு ஓடுறான். அம்மோ அடி அடிப்பாங்க மேலே சவுக்காலி கெவுக்காலி, அது வெளியே போக. அது வெளியே போன பிறகு அவங்க 10 நாளைக்கு எழுந்திரிக்க முடியாது. அந்த செகண்டே அவங்க ஏஞ்சி நிற்கிறாங்க. எப்படி ஏஞ்சி நிற்கிறாங்க? அடி பூரா அது மேலே இருக்கிற பேய் மேலே தான் விடும். சயின்டிஃபிக்காக நீங்களே வச்சு பாருங்களேன். ஒரு பாட்டில் குடித்தா நீங்கள் என்ன ஆவீங்க? மாட்டேன். எவ்வளோ நாள் இருக்குமா போதை? ஒரு மணி நேரமாவது இருக்கணும். நான் கொடுத்த உடனே அதை குடிச்சிட்டு பொத்துன்னு கீழே விழுறாங்க. டக்குனு ஏச்சு ஒரு ஃபுல்லு இருந்தாலும் குடிச்சிட்டு பட்டுன்னு ஏச்சு நின்று திரும்ப பழைய மாதிரி நார்மலாக ஆணோ பெண்ணோ 2 பேர் நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாங்க. அந்த போதை எங்கே போச்சு? அவங்க துறையை மேம்படுத்தலாம், அடுத்தவங்களை கொச்சப்படுத்தக்கூடாது, கேவலப்படுத்தக்கூடாது. பாதிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அந்த ஊரே சொல்லுது இந்த பொண்ணு இருக்கிற இடம் தெரியாது, குனிஞ்ச தலை நிமிராமல் போகுது, பொண்ணு துணி இல்லாமல் ஓடுது ரோட்டில். ஒரு 16 வயசு பையனுக்கு பலம் எவ்வளோ இருக்கும்? ஒரு 50 வயசு ஆள் கூட இருங்க, எத்தனை பேர் அடிச்சிருவான்? ஒரு 2 பேர். அந்த 16 வயசு பையனை கிட்டத்தட்ட 10 பேர் போட்டு அமுக்குறாங்க, முடியல. ஐயோ, சயின்டிஃபிக்காக சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க பேய் இல்லை பிசாசு இல்லை, எல்லாம் உண்மைதான். அந்த பையனை உள்ளே இழுத்துக்கிட்டு வர முடியல. அந்த 10 பேர் சேர்ந்து இன்னும் உள்ளே இருக்கிற ஆளை கூப்பிட்றாங்க, கொஞ்சம் வந்து பிடிங்களேன், கொஞ்சம் வந்து பிடிங்களேன்ட்டு. ஜின்னு தப்பாக பயன்படுத்தினா என்ன சார் ஆகும்? என் வண்டி தான், என் காரு தான், நான் தப்பாக ஓட்டி பார்க்குறேன், என்ன பண்ணுவோம்? அதே தான்மா ஜின்னம். தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் நம்ம கூட ஜின் பார்த்திபன் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், ஆக்சுவலாக ரொம்ப க்யூரியஸாக இருக்கும், அது ஏன் வந்து உங்கள் பேர் முன்னாடி ஜின் பார்த்திபன் அப்படின்னு வந்திருக்கு? பேருக்கு முன்னாடி என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நான் ஜின்னை வழிபடுறதால, சின்ன வயசுலேருந்து ஜின்னே வழிபட்டுட்டு வரதால ஜின் பார்த்திபன்னு. அது மக்களாக கொடுத்தது, நம்மளாக வச்சுக்கினது கிடையாது. ஜின்னு இருக்கிறான்னுட்டு தான் வேறு எங்கள் வீட்டிலே அப்படி தான் சொல்கிறது. ஜின்னை வழிபடுறதால ஜின்னு பார்த்திபன் வந்தது. எந்த வயசில் வந்து உங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்றது மாதிரி உணர்ந்தீங்க? நான் 16 வயசுலே அதில் இறங்கிட்டேன். ஏன்னா நான் அந்த நிறைய மீடியாக்களில் சொல்லியிருப்பேன், பல மீடியாக்களில். பக்கத்தில் ஒருத்தர் காதல் மீதுக்கான ஒரு பாய், அவர் கூட இருந்தது சின்ன வயசுலேயே நான் அவர் கூட போனதால் ஜின்னில் அப்படியே மாற்றிட்டேன். சரி, நம்ம வாழ்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் வந்து நம்பிக்கை தான். கடவுள் தான் நம்மளை படைச்சாரு இல்லையா? ஸோ கடவுள் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை வந்து எப்படி சார் ஜின்னு மேலே வைக்க முடியும்? அப்படி கிடையாதும்மா. அவங்களை நீங்கள் யார் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கின்றது கிடையாது. எனக்கு இது பிடிக்குது. இப்போது கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்டினை வணங்குறாங்க, முஸ்லீம் வந்து முஸ்லீம்களை வணங்குறாங்க, இந்துக்கள் கடவுளை வணங்குறாங்க. அந்த மாதிரி எனக்கு இது ஜின்னை வணங்குறேன், எனக்கு நடக்கிறதால அது ஜின்னை நான் வணங்கிக்கிறேன். இப்போ நீங்கள் முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சந்தேகம், முஸ்லிம்ஸ் தான் வந்து ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி அது மேலே ஒரு ஈர்ப்பு வந்தது? ஈர்ப்புன்றது வந்து இப்போ எப்படியோ பேர் வந்து கிறிஸ்டினா மதம் மாறி இருக்கிறாங்க, முஸ்லீமாக மதம் மாறி இருக்கிறாங்க, இந்துவாக்கள், அவங்களுடைய ஈர்ப்பு மனசு தான் காரணம். இது வந்து நீங்கள் நான்ன்றது இல்லை, யாருக்கு என்ன பிடிக்குதோ அவங்க அதாவது வென்றதை நம்ம செய்துக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி எனக்கு இதில் ஈடுபாடு அதிகமாக இருந்தது. நான் கூட என்னை வளர்த்தவர், அவர் வந்து கூட இருந்தவர் கூட நடத்தின வழிகள் நல்லா பிடிச்சிருந்தது. அவருக்கு பின்னாடி நான் இதை எடுத்துக்கணும்னு நினச்சா அந்தபடியே நான் எடுத்துக்கிட்டேன்.
இது வந்து ரொம்ப கஷ்டமா சார்? இப்போ ஜின் வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்கு நீங்கள் என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க? எதுவுமே கஷ்டம் இல்லாமல் எதுவுமே கிடைக்காதும்மா. கஷ்டம்தான். கற்றுக்கிட்டா தான் எதுவுமே ஈஸி. புரியுதுங்களா? கட்டுறது கையளவு, கல்லாத உலக அழகுன்னுவாங்க. அந்த மாதிரி நம்ம அதை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி பெருசாக தெரியும், கஷ்டம்தான் அது. கற்றுக்கிட்டோம்னா ஈஸி தான். ஓகே சார். இப்போ வந்துட்டு ஜின்னை வந்து வழிபாடு பண்ணணுமா? அதுக்கு ஏதாவது விதிமுறைகள் இருக்கா? ஜின்னை வந்து வழிபாடு படுங்கன்னு நான் யாரையும் சொல்கிறதில்ல. வர பிரச்சனைகளுக்கு என்னமோ ஏன்னா அவங்க இருக்கிற வேலை சுமையில் நம்மக்கிட்ட வந்து நீங்கள் இதை வழிபடுங்க அதை வழிபடுங்கன்னு இதோ 30 வருஷமாக நான் செய்துக்கிட்டு வரேன். அப்பா, நீங்கள் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு நான் யார்ட்டையும் சொன்னது கிடையாது. அவங்க அதை செய்யறதுக்கு அந்த வேலையில் நம்ம எதுக்கு இருக்கணும்? புரியுதுங்களா? இது என்ன படிப்பு கிடையாது. நீங்கள் படிங்க, இதை கொடுக்குறேன், அதை எடுத்து போய் வீட்டில் படிங்கன்றதுக்கு. இல்லை சிறு தொழில் கிடையாது. இதை எடுத்து போய் நீங்கள் வீட்டில் செய்து எனக்கு திருப்பி கொடுங்கன்றது. அவங்க பிரச்சனைக்கு உண்டான பொருளை மெட்டீரியல் என்னென்ன பிரச்சனைகளோ அதுக்கு உண்டானது நான் தருவேன். அது அவங்க அப்போ அந்த நிமிஷம் செய்தால் போகிறோம், அது அவங்களுக்கு உடனே பிரச்சனையை முடிச்சு கொடுத்துரும். அவ்வளவுதான். இப்போ எப்படி ஒரு டாக்டர்கிட்ட போனால் இந்த தலைவலி ஜாய்ச்சல் ஒரு மாத்திரை இந்த மாத்திரை கொடுத்தோம், அதுக்கு ஒரு மருந்து இருக்கு இல்லையா, அதை போட்டால் சரியாகுது பாருங்கள். அந்த மாதிரி தான் அதை பிடிச்சி போய் வழிபடுறவங்க, அவங்களா விருப்பப்பட்டு வர்றவங்க உண்டு நிறையா. இப்போ என்ன மாதிரியான பிரச்சனைகள் நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய பார்த்துருப்பீங்க. மக்கள் வந்து விதவிதமான பிரச்சனைகள்லாம் சொல்லுவாங்க. என்ன மாதிரியான பிரச்சனைக்கு பொதுவாக உங்களை வந்து சந்திக்கிறாங்க சார்? இன்னைக்கு காலகட்டத்துக்கு நிறைய வந்து 10-15 வருஷம் ஒன்றா வாழ்ந்தாலும் 50 வருஷம் ஒன்றா வாழறவங்க கூட ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன சண்டை ஏற்பட்டால் அது பெருசாகிடுது. அது அவங்களே உணராமல் பெருசு படுத்திக்கிறாங்க. ஆண் பெண் ரெண்டு கணவன் மனைவி ஆகட்டும், காதலிக்கிறவங்களாகட்டும், விரும்புகிறவங்க யாரோ ஒன்று ஒரு சின்ன இவ்வளோ நாள் வாழ்ந்தோம், ஒன்றா இருந்தோம், போன வந்தோம்லாம் நினைக்கவே மாட்டேன்றாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ போயிட்டுருக்கிற முக்கியமான விஷயம் நம்பிக்கை கெடுதல். நீங்கள் நம்பி யார்கிட்டையாவது ஒரு 10 ரூபா பணம் கொடுத்தீங்கன்னா அவங்ககிட்ட வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படியோ கொடுத்துட்றாங்க, ஒரு வட்டிக்கு ஆசைப்பட்டோ இல்லை திரும்ப ஏதோ ஒரு பழகின தோசத்துக்கோ ஏதோ நம்பிக்கையின் பேரில் கொடுத்துட்றாங்க. இன்றைக்கி ஒரு சிலர் வந்து நிறைய வேறு மாதிரி எழுதி சொத்துக்கத்தெல்லாம் எழுதி வைக்கிறாங்க ஒரு பழக்கத்துக்கு. திரும்ப வாங்குறது ரொம்ப கஷ்டமாகி போகுது இந்த உலகத்தில். அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வரும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னாக்கா இந்த தொழில் விஷயத்துக்கு நல்லா போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா எப்படி தான் தோல்வி அடையும்னே தெரியாது. அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆகிடும், வந்து சொல்ல முடியாது. நல்லா போகிறது வந்து இவ்வளோ நல்ல வருமானம் ஈட்டுற ஒரு தொழில் பார்த்திங்கன்னா அவங்க இப்போ லாட்ரி அடிக்கிற நிலைமைக்கு வந்துடும். அந்த மாதிரிலாம் கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கு அப்படி மனிதர்களுக்கு என்னென்ன அதை சொல்கிறேனே, ஒரு மருத்துவர்கிட்ட எந்தெந்த பிரச்சனைக்கு போகிறாங்களோ அந்த மாதிரி நம்ம பிரச்சனை உள்ள அத்தனை பேருமே நம்ம கிட்ட வருவாங்க. இது அதுக்கு தானே கிடையாது, இதில் பல விஷயங்கள் உண்டு. புரியுதுங்களா? இது வந்து எப்படி நம்ம வெளிப்படையாக மீடியாவில் சொல்லவும் முடியாது. இப்போ தகாத உறவில் இருக்கிறவங்க இவங்க அதில் நிறைய அது வந்து தகாத உறவுன்றது நமக்கு ஒன்றும் அதை அப்படி நினைக்கலாம், மற்றவங்க நினைக்கலாம். நான் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய பாசம் என்னன்னு அது எங்களுக்கு பேசும்போது எங்களுக்கு தான் தெரியும். சந்தர்ப்ப சூழ்நிலை ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகிடுறாங்க. ஆமாம், கனெக்ட் ஆகிடுறாங்க. அப்போ நம்ம அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு சரியான நேரத்தில் தரணும்னா பல உயிரை காப்பாற்றிருக்கிறேன். சரிங்களா? மற்ற எல்லா விஷயத்தை விட இந்த மாதிரி விஷயங்களில் பல உயிர் நான் உங்களுக்கு திரும்பி அதுக்கு தக்க ரிசல்ட்டை நான் உடனடியாக கொடுக்கலன்னா எவ்வளோ பேர் ஏமாற்றத்தில் சூசைட் போயிடுவாங்க, நிறைய பேர் தற்கொலை பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் நிறைய விஷயங்களை செய்திருக்கேன். ஒரு சில விஷயங்கள் வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம். அதாவது என்ன விதமான பிரச்சனையாக இருந்தாலும் ஜின் பார்த்திபன் சாரை போய் சந்திச்சா அந்த பிரச்சனைக்கு வந்து சூப்பர் சொல்யூஷன் கொடுத்துட்றாரு. ஸோ எங்களோட பிரச்சனைகள்லாம் வந்து ஈஸியாக முறியடிச்சு கொடுத்துட்றாருன்றாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு வரவேற்பு வந்து மக்கள்கிட்ட நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க. அது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இது வரவேற்புன்றது மக்கள்கிட்ட இருந்து வர வேண்டியது இல்லைம்மா. இது வந்து நம்ம உழைக்கிற உழைப்புக்கு அவங்க கொடுக்கறது தான். நம்ம வந்து உழைச்சா தன்னார் எந்த ஒரு துறையிலுமே இது வந்து நம்ம வந்து இதை எதிர்பார்த்து நம்ம செய்யலை. மக்கள் நம்மளை பாராட்டுவாங்க, நமக்கு இது தருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா துபாயிலேருந்து நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் வாரிட்டு வருவாங்க. சிங்கப்பூர்லேருந்து வரவங்க எடுத்து தருவாங்க. வெளிநாட்டில் இருந்தெல்லாம் நானெல்லாம் அங்கே பொருள்லாம் நான் அந்த மாதிரி பணம் கொடுத்து நானே வாங்கினது கிடையாது. வெளிப்படையாக தான் பேசுகிறேன். எல்லாம் அவங்க எடுத்து வந்து எனக்கு தருவாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்ம செய்கிற ஒரு நல்லது தான் அவங்க மனசுக்கு பதிஞ்சு போகுது. வெளிநாடு ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்குவவங்க நேராக வீட்டுக்கு கூட போக மாட்டாங்க. நேராக என்னை பார்த்துட்டு தான் அப்புறம் அவங்க பிள்ளை குட்டிகளை பார்க்க போகிறாங்க. நம்ம உழைக்கிற உழைப்புக்கு உண்டான ஊதியம். அடடா, இந்த காலத்தில் இதெல்லாம் வந்து சும்மா உருட்டு, அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது, அப்போ கடவுள் எதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல தர மக்கள் பல விதமாக வந்து விமர்சனங்கள் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நல்லதுன்னு ஒன்று இருந்தால் கெட்ட விமர்சனங்களும் நிறைய வரும். ஸோ அந்த மாதிரி தப்பாக விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு உங்களோட கருத்து என்ன? ஆமாம், எப்படி சொல்கிறதுன்னா அந்த வலி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இது உருட்டு, அது புரட்டுன்றது உட்காந்துக்கிட்டு. இப்போ ஒரு நல்ல ஒரு ஆள் ஒரு பேட்டி ஒருத்தர் தராரு, நாட்டுக்கே நல்லது செய்த ஒரு மனுஷனுக்கு கீழே கமாண்டில் கேவலமாக கொடுக்குறாங்க, கழுவி ஊற்றுவாங்க. புரியுதுங்களா? நல்ல மனிதர் அவர், ஆனால் கீழே கமாண்ட் அது 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. கடவுளே இல்லைன்றவங்க கூட தான் இருக்கிறாங்க. கரெக்ட். சரிங்களா?
வளர்த்த தாய் தகப்பனே இல்லைன்னு கொடுத்து முதியோர் இல்லத்தில் சேர்க்குறாங்க. மனுஷர்கள் வந்து ஒவ்வொரு விதமாக நம்ம அவங்களெல்லாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது. இப்போ நான் மட்டும் போய் எல்லாருக்கும் உனக்கு இந்த பிரச்சனை இருக்குது ரோட்டில் போய் நின்றுக்கிட்டு நான் வாங்கன்னு உங்களுக்கு சொல்கிறேன். வர்றவங்களே பார்க்க மாட்டேன். எனக்கு டைம் கிடையாது. வந்து 1க்கு 4 முறை எனக்கு ஃபோன் போட்டு ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் பார்த்து தான் ஆகணும், எங்களுக்கு செய்து தான் ஆகணும்னு வாண்டடாக வர்றவங்கள மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். இந்த காலத்துலமா ஒரு குழந்தைகிட்ட கூட நீ இப்படி அப்படி இப்போது நம்ம வீட்டிலே ஒரு குழந்தை இருக்குது, இவங்க கூட பேசாத சேராத விளையாடும் போதே பெருசாகி லவ் தேவையில்லை, இது தேவையில்லை. ஒரு விளையாடுற குழந்தைகிட்டே நீ இங்கே விளையாடக்கூடாது, இங்கே போகக்கூடாது, நான் பேச்சை கேட்குதா? அது எப்படி எது பண்ணாதன்றீங்களோ அதுதான் பண்ணும். நீ ஒழுங்கா படி இப்படி இருன்னு நான் கேட்குமா? மக்களை வந்து நீ யாருக்கிட்டையும் எது நம்ம பெத்த தாய்கிட்டே போய் அம்மா இதை செய்யுமான்னு அதை செய்ய மாட்டாங்க. மகன்கிட்ட அதை செய்யுமான்னா ஒரு மகன் யாருக்கும் பிள்ளைக்கு செய்யறதில்லை இந்த உலகத்தில். அண்ணன் தம்பிக்குள்ளேயே இந்த காலத்தில் எதுவும் கிடையாது. அவங்க விருப்பம் என்னவோ மனசில் அவங்களுக்கு தெரியுமா? இன்னும் கேட்க போனால் ஒருத்தவங்க பேசும்போது இப்போது நீங்கள் ஒருத்தவங்க வருவாங்க சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது ஐயா அப்படின்னும் போது அவங்க பயப்படுவாங்கன்ட்டு நான் என்ன சொல்லுவேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா, அவங்களுக்கு மனப்பிரமை அப்படின்னு மறைமுகமாக நான் மறைக்கிறதுக்காக சொல்லுவேன். அப்போ சொல்லுவாங்க அவங்க என்னையே, என்ன சார் நீங்கள், நான் உங்களை இவ்வளோ பெரிய ஆள் நினச்சி நான் வந்து சொன்னாக்கா நீங்கள் அது ஒன்றும் இல்லைன்றீங்க, இதெல்லாம் இவ்வளோ நாளாக எனக்கு தெரியாதா, இவ்வளோ வயசாகுது எனக்கு தெரியாது. அவங்க நமக்கு சொல்லுவாங்க, அழுத்தமாக சொல்லுவாங்க, அடித்து சொல்லுவாங்க, இது இருக்கிறது எங்கள் இவ்வளோ நாள் எனக்கு குடும்பத்தில் நல்லது தான் சார் நடந்தது, தூக்கத்தில் எனக்கு இப்படி இருக்குது சார், 2 கையெடுத்து அந்த அமுக்கிற மாதிரி இருக்குது, உடல் நோய் வருது. அவங்களா சொல்லிதானமா நமக்கு தெரியுது. நம்ம யாருக்கிட்டையும் போய் நம்மளா போய் இதை பண்ணுதா உனக்கு அது பண்ணுதா நான் கேட்குறோம், இல்லை வாங்க நான் கூப்பிடுறோம். ஒன்றுமே கிடையாதும்மா. யார் அம்மா ஒன்று சொல்லட்டுமா, ஒரு சிலருக்கு வலி இருக்கிறவங்களுக்கு அது வலியும் வேதனையும் தெரியும், புரியுதுங்களா? சும்மா உக்காந்துக்கிட்டு அது குறை சொல்கிறவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கப்போ இப்போ நானே கூட சொல்லுவேன், என்னடா எப்போ பாரு சும்மா ஒரு சின்ன அடிபட்டு போச்சு, என் டிரைவருங்களை ஏதாவது ஒரு வேலை வச்சோம்னா என்னடா ஒரு அடிபட்டு போச்சு, இதை நம்ம வச்சுக்கிட்டு செய்ய முடியல போக முடியல, அப்போ பாரு கூப்பிட்டாலும் அந்த அடியை காரணம் காட்டிட்டு இருக்கிறேன்னு காயத்தையே காரணம் காட்டினேன்னு கேட்பேன். ஆனால் அதே அடி எனக்கு படும்போது தான் தெரியுது அந்த வேலை செய்ய எவ்வளோ கஷ்டம்னு. அதே தான்மா எல்லாருக்கும், பாதிக்கப்படுறவங்களுக்கு தான் அது தெரியும் அதோட அருமை. பெரியவங்க சொல்லுவாங்க, முட்டை ஓடுற கோழிக்கு தான் அதோட வலி தெரியும். ஆமாம், ஏன்னா உலகத்தில் எல்லாருமே முட்டாளுங்க கிடையாது. நான் மீடியா வாயிலாக நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், இன்னைக்கு மக்களை நம்ம யாரையுமே ஏமாத்தியெல்லாம் வாழவே முடியாது, பழக்கவே முடியாது. மக்கள் நமக்கு மேலே விவரமாக இருக்கிறாங்க, தெளிவு, புரியுதுங்களா? என்ன நீங்கள் வந்து உட்காந்த உடனே வாங்க ஒரு 1000 1000 2000 எடுத்து டக்குன்னு தான் எடுத்து கொடுத்துட்றது கிடையாது. உன்னை கேட்குற கேள்வியில் நீ பதில் சொல்லணும், அந்த பதில் அவங்களுக்கு திருப்திகரமாக இருக்கணும், புரியுதுங்களா? எப்படி நம்ம சொல்கிறோமோ, அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் அவங்க என்ன வந்தாலும் எதுக்கு வந்தோம்னு அம்மா சால்ட்டாக வருவாங்க, உட்காந்து சார் நான் எதுக்கு வந்தேன்னு சொல்லுங்கள், நான் என்ன காரணத்துக்கு வந்தேன், எனக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள், குவிஸ் ப்ரோக்ராம் அது. ஆமாம், எல்லாமே அவங்களுக்கு நம்ம சொல்லும் போது தான் அவங்களே விழுப்படைஞ்சு அவங்க அதை செய்ய முன் வருவாங்க. இப்போ இருக்கிற காலகட்டம் தான்மா நடக்குது, சரிங்களா? வந்த உடனே ஐயா இதுவா அதுவா நான் சொன்னேன்னா இது பண்ண எந்த காலத்தில் இருக்கிறாங்க? மக்களுக்கு தெரியும் என்ன ஏதுன்னு. இப்போ உட்காந்துட்டு உருட்டுனா அது இதுன்னு பேசிட்டு இருக்கிறானுங்க பாருங்க, இவனுங்களுக்கு தான் வாழ்க்கையில் வழி தெரியாமல் படிச்சுட்டு இருக்கிறானுங்க. இப்போது நான் எதுக்காக இந்த வேலையை செய்கிறேன், நேரடியாக தான் மீடியாவில் கேட்குறேன், நான் எதுக்காக செய்கிறேன்? 4 பேருக்கு நல்லது பண்ணணுன்ற எண்ணமா? நான் பிழைக்க செய்கிறேன், நானும் பிழைக்கிறேன். ஆமாம், அது உண்டு. நான் பிழைக்க நான் வேலை செய்கிறேன், நீங்கள் எதுக்காக வேலை செய்கிறீங்க? நான் என்னோட தேவைக்கு நான் வேலை செய்கிறேன், உங்களுடைய பிழைப்புக்கு இதை செய்கிறோம். மக்கள் எதுக்காக வராங்க? அவங்க பிரச்சனைக்கு வராங்க. ஒன்றும் மூலம் இல்லாதவங்க இல்லை, அவங்க தேவைகளை அவங்க பூர்த்தி செய்துக்கிட்டு போயிட்டே தான் இருக்கிறாங்க. இதில் தேவையில்லாத உட்காந்துக்கிட்டு நடுவில் உட்காந்து பேசுகிறவன் வாழ்க்கையில் எது வீணுன்றானோ அவன் தான் வீணாக போயிட்டு இருக்கிறான், புரியுதுங்களா? இதனால் வந்து எந்த பாதிப்பும் யாருக்கும் கிடையாது. மக்கள் யார் நம்புகிறாங்களோ அவங்க நல்லது நடக்கும். ஏம்மா இந்த காலத்தில் வந்து இப்போ என் இடத்துல தான் நான் செய்கிறேன், புரியுதுங்களா? இப்போ இன்றைக்கி இதாச்சுன்னா நாளைக்கு திரும்ப வரமாட்டாங்க, வருவாங்க. அப்போ இன்னொரு 10 பேர் அங்கே நிற்பாங்க. அந்த 10 பேர் எதிர்க்க வந்து அவங்க என்னென்னு கேட்பாங்க, ஏன்னா சார் என் வேலை ஆகலை, நான் இப்போ என்ன ஆகுறேன் என்னென்னு இந்த மூஞ்சி வச்சுன்னு பதில் சொல்லுவீங்க, புரியுதுங்களா நான் சொல்கிறது? என்ன வர்றவங்களுக்கெல்லாம் ஆறுதல் பரிசு கொடுக்குற வேலையா இது? உனக்கு இது இல்லை நடந்து போச்சு, உனக்கு 3ஆம் பரிசு உனக்கு 4ஆம் பரிசுன்னு ஒரு ஆறுதல் கொடுக்குறதா இது? அது 5ஆவது பரிசு 10ஆவது பரிசு கொடுக்குற இடத்துல இல்லைம்மா. நான் வர்றவன் பிரச்சனையை பூர்த்தி பண்ணி கொடுக்குற வேலை தான் எனது. அதுக்கு மாற்றா இதை செய்துக்கலாம் அதை செய்துக்கலாம்லாம் ஒத்துக்குவாங்களா? என்ன சொல்கிறவங்க 1000 சொல்லலாமா, நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு அம்மா வீட்லேயே மனைவியே நம்ப மாட்டுறானுங்க. மற்றவங்களை அவங்க என்ன நம்புறது? அவன்லாம் ஒரு ஆள், நம்ம யார்ட்டையும் அதை நம்ம பேசணும், அவங்கள பற்றி நம்ம சிந்திக்கவே கூடாது. புரியுது சார். இந்த ஜின் அதில் எத்தனை வகை சார் இருக்குது? அம்மா அதில் பல வகைகள் உண்டு, சரிங்களா? ஜின்னுன்றது இதுதான் கிடையாது. மனிதர்கள் எத்தனை வகை இருக்கிறோம், அந்த மாதிரி ஜின்களில் பல வகை உண்டு.
ஓகே. இப்போ இந்த ஜின்னை வச்சு என்ன மாதிரியான விஷயத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார்? இது ஆதி காலத்திலே மன்னர் காலத்திலே இருந்து ஜின்கள் பயன்படுத்தி என்னென்ன ஒரு போருக்கோ ஒரு இது ஜெயிக்கிறதோ ஒன்று அடையிறதோ ஒரு ஆண் பெண் வசியத்துக்கோ ஒரு தொழில் முன்னேற்றத்துக்கோ அனைத்துக்கும் இப்போ நீங்கள் எப்படி கடவுளை நம்பிக்கையோடு நீங்கள் வழிபடுறீங்க அதே ஜின்னுக்கிட்ட எல்லாமே நடக்கிறதுக்கு தான் இதே தான் இதுவும். அதுக்கு நிகரான ஒரு சக்தி தான், கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி தான் ஜின்னு. சரிங்களா? இப்போ அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை வணங்குறாங்க, எனக்கு ஜின்னை வணங்குறோம், ஜின்ன மூலியமாக நாங்கள் செய்து தரோம், அவ்வளோதான். ஜின்னுக்கிட்டலாம் நீங்கள் பேசுவீங்களா சார்? அம்மா நான் பேசுறது ஒரு மீடியாவில் போட்டே காட்டிட்டாங்க அம்மா, நேரில் மீடியாவிலே காட்டியிருக்கிறோம். ஒன்றும் மறைமுகமான ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இப்படி வீட்டின் வீட்டில் உட்காரதில்ல, நான் சுடுகாட்டில் உட்காந்து செய்வேன், அங்கே ஜின்னு வர்றதெல்லாம் ஒரு மீடியாவிலே காட்டியாச்சு. இப்போ பொதுவாக இந்த ஜின்னை வச்சுட்டு இந்த மாந்திரீகத்தில் என்ன மாதிரியான விஷயத்துக்கு அதை கரெக்டாக பயன்படுத்தினா சக்ஸஸ் ஆகும் சார்? நீங்கள் எந்த ஒரு பொருளுமே கரெக்டாக பயன்படுத்தினா தானம்மா. ஒரு வண்டி வச்சுருக்கிறோம், ஒரு கரெக்டாக ஓட்டினா நேராக போய் சேரலாம். ஒரு சமையல் செய்கிறோம், ஒரு அளவாக போட்டிங்கன்னா தான் அது அளவு கரெக்டாக இருக்கும். புரியுதுங்களா? எதையுமே நீங்கள் கரெக்டாக செய்தால் தான் கரெக்டாக இருக்க முடியும். அதே தான் ஜின் மாந்திரிகத்துலேயும் எதையுமே நம்ம அதுக்கு உண்டானதை இப்போ ஒருத்தவங்க வராங்க பேசுகிறாங்கன்னா அது ஏதோ அவங்க குறைய சொல்கிறாங்கன்னு கதை கேட்கக்கூடாது. நம்ம அதை உள் வாங்கினாவே அது வேலை நடந்த மாதிரி தான். அது அவங்க எதுக்காக ஒருத்தவங்க அழுகுறாங்கன்னா ஏதோ அழுகுறாங்க, இங்கே வந்து என்ன அழுகுறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவங்க அழுகுனோட காரணம் என்னென்னு புரியணும். அந்த வழியை நம்ம வழியாக நம்ம எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதை உணர்ந்தோம்னாவே அது தன்னார நான் பூஜையில் உட்காரும் போது அந்த வலிய வேதனையோடு நான் படித்தேன் நான் மாந்திரிகத்தை, அந்த ஜின் உண்டான பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்த்து கொடுக்கும். மாந்திரிகம் எல்லாம் நம்புறீங்களா சார்? இப்போவும் மாந்திரிகம் இருக்குன்னு. மாந்திரிகம் தானம்மா எங்களுக்கு காப்பாற்ற. நீ என்கிட்டயே மாந்திரிகம் நம்புறீங்களான்னு கேட்குறிய, இது எப்படி இருக்குது? புரியுதா? ஒரு டாக்டர் கிட்ட போய் நீ போய் மருத்துவத்தை நம்புறீங்களான்னு கேட்குற மாதிரி இருக்குது. இது என்கிட்ட கேட்கறது வெளியாள் கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க. சரிங்களா? ஆக்சுவலாக இப்போ இருக்க காலகட்டத்தில் 2 தரப்பு மக்கள் இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து மாந்திரிகம் இருக்குது அப்படின்வாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் சும்மா, பிளாக் மேஜிக் எல்லாம் சும்மா, அதெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்வாங்க. ஆனால் நம்பக்கூடாதுன்னு சொல்கிறவங்களுக்கு தான் அதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பயங்கர க்யூரியாசிட்டி இருக்கும். ஆக்சுவலாக மாந்திரிகத்திலேயே வந்து பல வகை இருக்குன்றாங்க இல்லையா? இப்போ ஃபஸ்ட்டாக நான் அந்த வசியத்தை பற்றி கேட்குறேன். வசியம்ன்றது வந்து ரொம்ப மோசமான விஷயம்னு சொல்கிறாங்களே சார், அது உண்மையா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதும்மா. நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. புரியுதுங்களா? தவறாக போய் தவறான பாதையில் நடந்து ஒரு கையை பிடிச்சி செய்கிறதோ இல்லை அவங்கள அடையணும்னு வேறு குறுக்கு புத்தியில் யூஸ் பண்ணுறதோ அதுதான் தப்பு. மனசார விரும்புகிறவங்க ஒரு போய்ட்டு விருப்பம் இல்லைன்னா ஒரு பொண்ணே கேட்குற அவங்க வீட்டில் கொடுக்கல, அதை வசியப்படுத்தி செய்து கல்யாணம் பண்ணுறது தப்பு கிடையாது. அவங்க விருப்பத்தோடு பண்ணுறது அது தப்பு கிடையாது. இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வக்கரமாக போய் அதை இதை கலாட்டா பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி அமக்கலம் பண்ணி நமக்கும் பேரை கெடுத்து அவங்க பேரையும் கெடுத்து ஒரு மன உளைச்சல் ஏற்படுறது கிடையாதும்மா. வாழ்க்கையில் வந்து வசியம்ன்றது வந்து வார்த்தை எங்கேருந்து வந்தது? நானே தான் உங்களை கேட்குறேனே. வசியம்ன்றது ஒரு வசீகர தோற்றம் உள்ளது தான், வசிய சக்தி ஈழ்க்கும் அப்படின்வாங்க. ஆனால் அந்த வசியத்தை வச்சு நிறைய பேர் இந்த மையிகின்றாங்க. அதுதான்மா எங்கேருந்து வந்தது இந்த வார்த்தை வேர்டு? அந்த காலம் நினைக்கிறேன். அந்த காலத்தில் ஏன் வந்தது? ஓரளவு பண்ணியிருப்பாங்க. ஓரளவுக்கு இல்லைம்மா, பண்ணவ தான் வருது. தேவையில்லாமல் ஏன் வருது? முன்னோர்கள் ஒன்று வச்சிருக்கிறாங்கன்னா எதுக்காக அதெல்லாம் வச்சிருக்கிறாங்க? தெரியாத வார்த்தைக்கா? இல்லை நானா இன்னைக்கு வந்து ஜின் பார்த்திபன் உருவாகி வந்து வசியம்ன்ற ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சி இதை நான் செய்கிறேன் அதை செய்கிறேன், என்ன பரோட்டா கிடையாது, பன் பரோட்டா அது இது நான் போகிறேன்னு விதவிதமாக நானும் அளந்து விடுறதுக்கு என்ன கிடையாது. வழி வழியாக நடக்கிறதுமா. இப்போது நிறைய கேசஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏதாவது ஒரு கேஸ் உங்களுக்கே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பாக சேலஞ்சாக இருக்கும், ஆனால் அதை முடிக்க முடியாமல் இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒரு கேஸ் அந்த மாதிரி சொல்ல? அது ஒரு சொத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு ஃபேமிலியை அழிக்கிறதுக்காக நம்ம திருவண்ணாமலை பக்கத்தில் போலூரில் ஒரு ஊரில் அந்த இடத்துல சொத்துக்கு ஆசைப்பட்டு அந்த ஃபேமிலியே ஒழிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 50 வயசு ஆகுது, அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அந்த வீட்டில் 5 பேர் அக்கா தம்பி அண்ணன் தம்பிங்கன்னு யாருக்கும் கல்யாணம் ஆகலை. 50-55 வயசு ஆக போது ஒன்று கூட நடக்கலை. அது ரொம்ப சேலஞ்ச். ஏன்னா ரொம்ப நாளாகி போச்சு செய்து. அதை நான் எடுத்து விட்டு இந்த 55 வயசில் ஒருத்தர் கல்யாணம் ஆகிருக்குது, அடுத்தது அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க இருக்குது. சரிங்களா? ஆமாம். அதெல்லாம் வந்து ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சேலஞ்சான விஷயமா இருக்கும். ஏன் பெத்த புள்ள தாய் முகத்தையே பார்க்காம, அதை நம்ம இடம் சொல்லக்கூடாது, சொன்னாவே அவங்க மனசு புண்படும். இப்போ நம்ம திண்டுக்கல் மாவட்டம் பொதுவாக சொல்கிறேனே, திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு பெத்த பையன் தாய் முகத்தையே பார்க்காம 15 வருஷமாக தகப்பன் முகத்தையே பார்க்காம பெத்தவங்களை ஒரு எதிரியாக நினச்சே வெளியே இருக்கிறான், வீட்டுக்கே வர்றது கிடையாது. எதனால சார்? அதுதான் செய்வனை தான் பங்காளிகளில் பிரச்சனை, காட்டு பிரச்சனைக்கு செய்து வச்சு பெத்த பையன் அம்மா தாய் பிள்ளை கூட என்ன பிரச்சனை இருக்கும், தகப்பன் கூட என்ன பிரச்சனை இருக்கும், வீட்டுக்கே வர்றதில்லை, எதுக்குமே வர்றதில்லை. இன்னைய வரைக்கும் பணம் இங்கேருந்து அவங்க அனுப்புவாங்க, அதை எடுத்து வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கும் பெங்களூரில் ஏதோ ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு அதை இதை சுற்றிக்கிட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறான். அந்த மாதிரி பையனை வர வச்சு விட்டேன்.
சரிங்களா? ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நோய்வாய்ப்பட்டு அந்த குடும்பத்தில் எல்லாருமே நோய்வாய்ப்பட்டு நல்லா இருக்கிற குடும்பம் தான் அது. அவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பரம்பரையே அந்த எல்லாருக்குமே நோய் மேலே நோய் மாறி 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 அந்த குடும்பத்தில் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நோய் வரும். அவங்க மருத்துவ ரீதியாக தான் போயிட்டே இருக்கிறாங்க. வெளிப்படையாக சொல்ல போனால் மாந்திரிகத்தை நம்பாத குடும்பம் அது. புரியுது. அவங்க என்னை கேள்விப்பட்டு என்கிட்ட வந்தாங்க. ஒருத்தவங்கள மாதிரி ஒருத்தவங்க ஒரு குடும்பத்தில் அந்த 16 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 16 பேருக்கு நோய் தான். யாரோ ஒரு வீட்டில் ஒருத்தவங்களுக்கு நோய் இருக்கும், 2 பேருக்கு இருக்கும், இல்லை வயசானவங்களுக்கு நோய் இருக்கும். இந்த வீட்டில் எல்லாருக்குமே நோய் நொடி தான். என்கிட்ட வந்தாங்க, நம்பிக்கை இல்லாதது தான் வந்தாங்க முதல்ல. அவங்க குடும்பமே இன்னைக்கு என்னை கேட்காம இதாக வேறு காய்ச்சல்னா கூட மருத்துவர்கிட்ட போனோட என்னை கேட்டுட்டு தான் போவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், இது மருத்துவர்கிட்ட தான் பார்க்கணும், நீங்கள் போகலான்னுவேன். அந்த அளவுக்கு அவங்க மனசை மாற்றி இருக்குது ஜின்னு. சரிங்களா? இப்போ ஜின்னு வச்சு நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்கிறோன்னா அது லேஸ்பட்ட விஷயம் இல்லை. அதுக்கு நிறைய தீனி போடணும், அது தீனியெல்லாம் போடலை, அதுக்கு தகுந்த சாப்பாடு கொடுக்கலன்னா நம்மக்கிட்டே வந்து நம்ம கிட்ட அடித்து காலி பண்ணுன்றாங்களே, இது உருட்டா இல்லை உண்மையா? அம்மா ஒன்றே ஒன்று சொல்கிறேன், படிக்கிறவங்க எதை ஒன்றாலும் நீங்கள் சொல்கிறவங்க கதை சொல்கிறவங்க இதெல்லாம் செய்யலாம். இப்போ உங்கள் வேலையை பற்றி நான் சொன்னேன்னா அது உங்களுக்கு நல்லா இருக்குமா? ஏன்னா அதில் அனுபவம் இருக்கணும் எனக்கு, புரியுதுங்களா? அதை பற்றி ஒரு அளவுக்காக தெரியணும். சும்மாவே இது எதுவுமே தெரியாதவன் ஒரு ஜின்னை பற்றி பேசுகிறான்னா அதெல்லாம் ஒரு பேச்சுக்காது. ஏன்னா இதில் இருக்கிற நாங்கள் எங்களுக்கு தான் தெரியும். ஜின்னு யாருக்கும் வாரி வழங்கிறது தான். ஜின்னு ஒருத்தவனை பிடிச்சதுன்னா அந்த குடும்பத்தை எங்கேயோ தூக்கிட்டு போய் வைக்கும். ஒன்றும் இல்லாதவனை கூட கோட்டீஸ்வரனாக்கும் ஜின்னு. அடித்து சொல்கிறேன், பல குடும்பம் இருக்குது. சரிங்களா? அந்த ஒரு குடும்பத்தையே ஓஹோன்னு கொண்டுட்டு போயிட்டு இன்றைக்கி பல குடும்பம் பெரிய பெரிய கோடீஸ்வரனாக வாழறாங்க. ஜின்னு பிடிச்சி யாரையும் கெடுத்தது கிடையாது. யாருக்கிட்டையும் போய் இப்போது இதை கொடு அதை கொடுன்னு ஜின்னா கேட்குறதும் கிடையாது. நம்ம வழி போடுறோம்மா, நம்ம விருப்பப்படுறதை நம்ம கொடுத்து அதை ஏற்றுக்கு. அது எப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு நான் வரேன், நீ ஏழையோ பணக்காரனோ, உன் கையால் திருப்தியாக கஞ்சி குடித்தா கூட அதை சந்தோஷமாக குடிச்சிட்டு போ. நீ இதை தான் கொடுன்னு கேட்காது. அது வந்து இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்கிறது எல்லாமே சொல்கிறான் பாரு, அதுதான் உருட்டு. ஒன்று கிடக்க ஒன்று அதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏதோ 30 ஆண்டு காலமாக நான் இதில் இருக்கிறேன், ஏதோ ஒரு குறை என் மேலே சொல்லுங்கள். இல்லை யாருக்காவது தவறு செய்தால் இந்நேரம் வெளியே வந்திருக்காதா? நான் கேட்குறது புரியுதாம்மா? ஒரு சின்ன தவறு நடந்தாவே இந்த உலகத்தில் மீடியாவில் எல்லா இடத்துலையும் பரவுற உலகத்தில் ஜின்னு வந்து இப்படி பண்ணிடுச்சு அப்படி பண்ணிடுச்சுன்னு வெளியே தெரியாதா? வாழ வைக்கிறதுக்கு தான்மா அது. இப்போது கெட்ட ஜின் இருக்குது, அது வந்து இந்த மாதிரி கக்கூஸில் இருக்கும், இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கும், அது வந்து நம்மளை வந்து வீட்டை நிர்மூலமாக்கிடும் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்களே. அது ஏமா உங்ககிட்ட வரப்போகுது? இருக்குது தான், கெட்டது இருக்குது தான், நல்லது இருக்குது தான். ஏன் கடவுளையே கூட ஒரு சில கடவுளை வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது, உக்ர தெய்வங்கள் வச்சு வழிபடக்கூடாது. அதே மாதிரி தான் இதுவும் உன்னை வந்து தேடி வரப்போகிறது கிடையாது ஜின்னு. நம்ம எடுக்கிற ஜின் நல்ல ஜின்னு, நல்லது செய்ய எடுக்கிறோம், நல்லது நடந்துக்கிறது. நீ ஏன் கெட்டது எடுக்கிற? இப்போ ஒரு காய்கறி கடைக்கு போகிறோம், ஒரு பொருள் கெட்டு போச்சுன்னா அதை போய் எடுத்து தொடுவீங்களா? நல்லது தான் நம்ம எடுக்கணும். ஒரு ஃபுட்டு இருக்குது சாப்பிட்றது, நமக்கு நல்லா இருந்தால் தொட போகிறோம், இல்லைன்னா விட்டுற போகிறோம். அதே தான்மா, வேணுன்றதை எடுக்கணும், வேணாம் தேவையில்லாத நம்ம எடுக்கக்கூடாது. மனிதர்களை கூட தான் நல்லவன் இருக்கிறான் கெட்டவன் இருக்கிறான். ஒரு கெட்டவன் இருக்கிறான் அவனை கொண்டுட முடியுமா? தப்பு இல்லையா அது? இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, அதாவது ஜின்னு வந்து எந்த குடும்பத்தில் போய் நிற்கிதோ, எங்கே பிடிக்குதோ அதை வந்து அந்த குடும்பத்தை கோடீஸ்வரன் ஆக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சில பேர் சொல்லி நானும் ஊடகத்தில் கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலாக அந்த மாதிரி எப்படி சார் ஒரு குடும்பத்தை போய் ஒரு ஜின் வந்து தொடும்னா அந்த குடும்பத்தை வந்து ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஜின்னு இருக்கிற பக்கம் வந்து அவங்க வீடு கட்டியோ இல்லை அந்த வீட்டில் யாருக்காவது பிடிச்சி போயோ அது தொடர்ந்துக்குச்சின்னு வச்சுக்கோங்க அந்த ஜின்னு. ரெண்டாவது அந்த குடும்பத்தையே தேவைக்கு மேலே கொடுக்கும். அவங்க எதிர்பார்க்காத விதம் வளர்த்து தான் விடும். இப்போ எப்படி சொல்லுவாங்க, குழந்தையிலே காற்று பிடிச்சிக்குது கருப்பு பிடிச்சிக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை போகும்போது எதாவது எடுத்துகிட்டு போவாங்க, கருவேப்பிலாம் குழந்தைகளை தூக்கிட்டு போவாங்க. ஆமாம், அந்த மாதிரி வந்து ஜின்னுக்கு ஒரு குழந்தைங்க ஏதாவது பிடிச்சி போச்சுன்னா அது எல்லாருக்கிட்டையும் போய் சேர்ந்துடாது. உங்ககிட்ட என்கிட்ட அப்படி எல்லாத்தையும் வர அதுக்கு பிடிச்சி போய் சேர்ந்ததுன்னா ஒன்றும் இல்லாத ஓலை குடிசையில் இருக்கிறவங்க கூட இன்னைக்கு ஓஹோன்னு பல கோடி டாப்பில் இருக்கிறாங்க. சரிங்களா? சிங்கப்பூரில் ஹோட்டல் வாங்கி எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லா வசதியாக இருக்கிறாங்க. ஜின்னு வந்து யாரையும் கெடுத்தது கிடையாது. இப்போது ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல சார், அதாவது வந்துட்டு ஜின் இருக்கிற இடத்துல போய் வீடு கட்டிக்கிட்டாலோ இல்லை வந்து ஒன்று பிடிச்சிருச்சுனாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஜின் எந்த இடத்துல இருக்கும், எங்கே போய் இவங்க வீடு கட்டுறது? அப்படி இல்லைம்மா, ஆதி காலத்து வீடு. இப்போ எங்கள் தாத்தா இருக்கிறார், ஒரு உதாரணத்துக்கு எங்கள் தாத்தா உங்கள் தாத்தா காலத்தில் அப்போ இருந்திருக்கும், ஒரு பாழடைஞ்ச இடமா இருந்திருக்கும். இன்றைக்கி தான் எல்லாம் டவுன் ஆகுது, சிட்டி ஆகி போகுது இல்லையா? அன்றைக்கி காடாகிறதெல்லாம் இன்றைக்கி ஃப்ளாட் ஆகுது. அந்த மாதிரி இடத்துல அது ஜின் இருக்கிற இடத்துலையே தான் ஜின் இருக்குது. இதை காடு கிடலாம் நிறைவிட்டு நம்ம ஆளுங்க தான் ஃப்ளாட் போட்டு கட்டுறாங்க இல்லையா? அந்த மாதிரி இடத்துல நம்ம கட்டும்போது அந்த ஜின் இருக்கிற இடத்துல வீடு கட்டுறவங்களுக்கு உருவாக்கிட்டே இருக்கும்.
அந்த ஜின்னு இருக்கிற இடத்துல என் இடத்துக்கு நீ எப்படிரா வந்தன்னு அழிக்காது. ஓ. என் இடத்துல நீ எப்படிரா வந்து வீடு கட்டலாம். அவன் பார்த்தாக்கா சும்மா சிம்பிளாக இப்படி வாங்கி ஒரு நமக்குன்னு ஒரு குடும்பத்துக்குன்னு ஒரு வீடு கட்ட கடன் வாங்கி கட்டுவான் அந்த இடத்துல வீடு. ஆனால் அவனுக்கே தெரியாது நீ எவ்வளோ பெரிய இடத்துக்கு போகிறேன்னுட்டு. எல்லா சகலமும் கொடுக்கும் ஜின்னு. அரசியல் முதற்கொண்டு, தொழில் முதற்கொண்டு எல்லா வளமும் கொடுக்கும் ஜின்னு. ஓகே. இப்போ ஜின்னுக்கு வந்து அழகான பெண்களோ இல்லை அதுக்கு பிடிச்ச மாதிரியான பெண்கள் மேலே வந்து அதுக்கு ஈர்ப்பு சக்தி அதிகம்ன்றாங்களே சார். ஆமாம், அது என்ன சொல்கிறது, ஜின்னுக்கு வந்து அது வந்து கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தின்னு சொல்லிட்டேன். படைப்பே அதுதான், அழிக்கிறது அதுதான். அந்த லெவலுக்கு இருக்கிற இடத்துல ஜின்னு வச்சுக்கிட்டு இது மேலே அது மேலே ஆசைப்படுற அளவுக்கு அது தேவை கிடையாதும்மா. அது கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி. உனக்கு என்ன தேவைன்றதை நமக்கு கொடுக்குற லெவலில் அது இருக்குது. ஒரு அழகான பெண்ணை பிடிக்கிறது போகிறது வர்றதெல்லாம் கிடையாது. ஆணையும் தான் பிடிக்குது ஜின்னு. சரிங்களா? ஒரு ஜின்னு ஆணையும் தான் பிடிக்குது. அது அப்படி கிடையாதும்மா. ஜின்னில் பல விதம் உண்டு, புரியுதுங்களா? ஆனால் யாரையும் கெடுக்கிறது கிடையாது. இப்போது ஜின் அப்படி போய் ஒரு பெண்ணை பிடிக்குது ஆணை பிடிக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஜின்னா போய் பிடிக்கிறது கிடையாது. இப்போ எங்களை மாதிரி மாந்திரிகவாதி கிட்ட உங்களை மாதிரி ஆளுங்க வந்து சொல்லி இந்த குடும்பத்தை அழிக்கணும் அவங்கள பிடிக்க வைக்கணும் செய்யறதால தான் போய் பிடிக்கிறது ஜின்னு. நேரடியாக ஜின்னு போய் யாரையும் பிடிக்காது செய்யாது. அதுக்கு உண்டான பரிகாரம் பண்ணி அதை எப்படி செய்யணுமோ அதை செய்தால் தான் போய் பிடிக்கும். இப்போ ஒரு பொண்ணுகிட்ட வந்து ஜின்னு இருக்குதுன்னா அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆச்சனாலோ அந்த கணவன் மனைவிக்குள்ள சேர விடாதா சார்? கல்யாணமே ஆக விடாது. அப்புறம் எப்படிமா கல்யாணம்? என்ன சார் சொல்றீங்க? கல்யாணம் ஆக விடாது. இவ்வளோ பேருக்கு இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு ஜின்னு வந்து பிடிச்சதுன்னா அந்த செய்வன மூலியமா பிடிக்கிற ஜின்னு எதுவுமே நல்லது நடக்க விடாது. ஏன்னா அதுக்கு தானே நம்ம செய்து விடுறது. அந்த குடும்பத்தை அழி கெடுத்துறோன்னு தான் நம்ம விடுறது. அந்த பொண்ணை விடக்கூடாது தானே அப்படி தானே பண்ணுறது. அதனால் எதுவுமே நடக்க விடாது. அதை சரி பண்ணிட்டோம்னா இப்போ எங்களை மாதிரி ஆள்கிட்ட வந்து அதை சரி பண்ணிட்டோம்னா எல்லாமே நல்லபடியாக. நீங்கள் சொல்கிறது வந்து இந்த அழிக்கிற மாதிரி இதுக்கு பயன்படுத்த பல விதம் உண்டுமா. இப்போ மனிதரில் இல்லையா, நல்லவனும் இருக்கிறான், காசுக்காக எல்லாம் செய்கிறவனும் இருக்கிறான். அந்த மாதிரி தான்மா. ஓகே. இப்போ செய்வினை கோளாறு இருக்கு அப்படின்றத நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்பெல்லாம் நீ கண்டுபிடிக்கிறதே கிடையாதும்மா. இப்போ வந்து நாம்பளா இருக்கிறதுக்கான நம்ம கண்டுபிடிக்கவே தேவையில்லை. வரும்போதே அவங்களா கண்டுபிடிச்சி ஒரு நோய் வருதா முதல்ல டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க, மெடிக்கலில் போவாங்க, மாத்திரை வாங்கி சாப்பிடுவாங்க. மெடிக்கலில் சரியாகலையா அப்புறம் டாக்டர்கிட்ட போகிறாங்க. டாக்டர்கிட்ட பல மாதமாக போய் சரியாகலையா. இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் நிறைய தர்கா கோயிலுக்கெல்லாம் நிறைய போயிருக்கீங்களா? நான் போயிருக்கேன். ஒரு டபுள் டிகிரி படித்த பொண்ணு இப்போது சாதாரண ஒரு பாமர பொண்ணு, ஒரு படிக்காதவங்க ஒரு பேய் பிடிச்சி ஆடலாம். நல்ல டிகிரி படித்தவங்க, நல்ல பிஸ்னஸில் ஃபாரின் எல்லாம் போய் வந்தவங்க பேய் அது எப்படி பிடிக்கும் அவங்களுக்கு? இது நல்ல கேள்வி தான். அது அவங்களுக்கு தெரியாத டேலண்ட்டாக அவங்களுக்கு தெரியாது தான். அப்போ அந்த மாதிரி குணத்தை அது வந்து ஒரு டாக்டர்கிட்ட சயின்டிஸ்ட் எவ்வளோ பேர்கிட்ட கூப்பிட்டு போய் குணப்படுத்த எங்கெங்கேயோ போகிறாங்க. எங்கே யூஎஸ் கனடாலாம் கூப்பிட்டு போய் காட்டுறாங்க, முடியல. எங்கள் கிட்ட வந்தோடனே 1 மணி நேரத்தில் அந்த மாற்றத்தை காட்டுறோம். அது என்ன காரணம்? உங்ககிட்ட இந்த சக்தி இருக்குது, மாந்திரிகம். ஏன் தர்காவில் கட்டுறாங்க, அங்கே குணப்படுத்துகிறாங்க. ஏன் டாக்டர்கிட்ட கூட்டு போவாங்க, தர்காவில் கூட்டு வந்து கட்டி போடுறாங்க, தங்க வைக்கிறாங்க சில இடத்துல. இன்றைக்கி மேல்மலைன்னு ஒரு ஊர், அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேய் பிடிச்சவங்க அங்கே ஓட்டுறாங்க. இப்போ எல்லாருமே வந்து ஏமாற்றிக்கிட்டு தலை விரிச்சுக்கிட்டு பேய்ன்னு சொல்லி ஆடுறது கிடையாதம்மா. அவங்க உடம்புல இருக்கிறது தானே அது அங்கே காட்டுது. அடிப்போங்க மேலே சவுக்காலி அது வெளியே போக. ஆனால் அது வெளியே போன பிறகு அவங்க 10 நாளைக்கு எழுந்திரிக்க முடியாது. அந்த செகண்டே ஆமாம், ஆனால் அந்த செகண்டே அவங்க ஏஞ்சி நிற்கிறாங்க. எப்படி ஏஞ்சி நிற்கிறாங்க? அடி பூரா அது மேலே இருக்கிற பேய் மேலே தான் விழும், பிடிச்சிருக்கிறது மேலே தான் விழும், இவங்க மேலே விழாது. அப்படியே ஒரு ரவ்வேண்டு கொஞ்சம் குடிச்சாவே அந்த போதை தெளிய நேரமாகும். ஒரு பாட்டில் கொடுக்குறோம் நாங்கள் கையில் எடுத்து, அது ஃபுல்லாக குடிச்சிட்டு கீழே விழுறாங்க. அது மேலே பிடிச்சிக்கிட்டு போனதுன்னே இவங்களுக்கு ஒன்றுமே தெரியல, ஏஞ்சி டப்புன்னு நிற்கிறாங்க. அந்த போதை எங்கே போச்சு? இது சயின்டிஃபிக்காக நீங்களே வச்சு பாருங்களேன். ஒரு பாட்டில் குடித்தா நீங்கள் என்ன ஆவீங்க? எவ்வளோ நாள் இருக்குமா போதை? ஒரு மணி நேரமாவது இருக்கணும். நான் கொடுத்த உடனே அதை குடிச்சிட்டு பொத்துன்னு கீழே விழுறாங்க. டக்குன்னு ஏச்சு ஒரு ஃபுல்லு இருந்தாலும் குடிச்சிட்டு பட்டுன்னு ஏச்சு நின்று திரும்ப பழைய மாதிரி நார்மலாக ஆணோ பெண்ணோ 2 பேர் நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாங்க. அந்த போதை எங்கே போச்சு? குடித்த பாட்டில் போதை எங்கே போச்சு? அந்த பாட்டில் நானாக வாங்கிட்டு போய் கொடுக்கறது கிடையாது, அவங்க ஆளுங்களே வாங்கிட்டு வந்து கொடுக்கறது தான். அது அந்த பாட்டிலோட போதை எங்கே போச்சு அதை சொல்லுங்கள். அப்போ இருக்குதா இல்லையா? இப்போது நீங்கள் சொன்னீங்கல்ல சார், இந்த மாதிரி பேய் பிடிக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது பேயை வந்து ஓட்டுறப்போ சில விஷயங்கள்லாம் கேட்கும் அப்படின்வாங்க. காவு கேட்கும், இல்லை வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ஓப்பனாக வேணும்னா இந்த மாதிரி வந்துட்டு பண்ணணும், எனக்கு வந்து ஒரு ஆண் வேணும், ஒரு பெண் வேணும், இல்லை ரத்தகாவு வேணும் அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த பிடிச்ச பேய் வந்து கேட்குமா சார்? பல இடத்துல பல கேட்கும். அதெல்லாம் அதை எடுத்து நம்ம கொடுக்கறது கிடையாது. அது கேட்குறதெல்லாம் கொடுக்கறதுக்கு நம்ம இந்த வேலைக்கே லாய்க்கு கிடையாது, புரியுதுங்களா?
நெல்லத்தனமாக அதை விரட்டினோம்னா வேறு வழியில் பண்ணி அதை எப்படி தேவையோ அதை கொடுத்து மிரட்டணும். அளவுக்கு மீறி போச்சுன்னா மயிலே இறக்க போடலாம் நம்ம கேட்டுட்டு இருக்கக்கூடாது. கொடுக்க வேண்டியது கொடுத்தா தன்னார அது ஓடிடும். ஓகே, புரியுதுங்களா? நிறைய படங்கள்ல பார்த்துருக்கோம். சுந்தர் சி எடுத்த படம் கூட ஒன்று இருக்கு, இருட்டுன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் லாரன்ஸ் சார் கூட வந்து ஒரு சில படங்கள் எல்லாமே வந்து அவங்க ஜின்னை வந்து தப்பாக தானே சார் காட்டுறாங்க. அம்மா படத்தில் கூட தான் செத்து போகிற மாதிரி காட்டுறாங்க, உயிர் போகிற மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் நடக்குதா? புரியுதுங்களா நான் சொல்கிறது? படத்தில் வேறு மாதிரியெல்லாம் காட்டுறாங்க, இதெல்லாம் உண்மையிலுமே நடக்குதா? அது படமா? படத்தை படமாக தான் நம்ம பார்க்கணும். நிஜ வாழ்க்கைக்கு அது கொண்டுட்டு போக முடியாது. நிறைய பேர் மாந்திரிகர்கள் பார்த்தீங்கன்னா எங்கிட்டையும் ஜின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கோவம் வந்தது உண்டா? ஏன்னா ஜின் அப்படின்ற போது அதில் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்கிறீங்க. இதை வச்சு ஒரு சில பேர் தப்பாக பயன்படுத்தும் போது உங்களுக்கு கோவம் வருமா சார்? எதை பற்றி கோபம் வராதுமா நமக்கு? இது நமக்கு தேவையில்லாத வேலை. உலகம் வந்து கடல். இதில் 1000 பேர்கிட்ட ஜின்னு இருக்குதுன்னு 1000 அவனவனை தேடி போய் பார்க்குறது, அவங்கக்கிட்ட போகிறதுலாம் நம்ம வேலை கிடையாது. நம்ம வேலை என்னமோ நம்மளை நம்பி வரவங்கள பார்க்கவே நமக்கு டைம் கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே அந்த மாதிரி நிகழ்ச்சி கூட, இப்போ என்னோடய நிகழ்ச்சி, இப்போ எடுக்கிற நிகழ்ச்சியை நான் பார்க்க நேரம் கிடையாது. நான் ஏன் மற்றவங்களுடைய நிகழ்ச்சியை பார்க்க போகிறேன்? மற்றவங்கள பற்றி நான் பேசவும் மாட்டேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் பொதுவாக எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் இருக்குது இல்லை போகுது வரல ஏதோ ஒன்று வர மனிதர்களை நம்மளை நம்பி வர்றவங்கள, இந்த காலத்தில் தாய் தாப்பம் கூட நம்மளை நம்பி ₹1 கொடுக்காத இந்த உலகத்தில் பெற்றவங்க கூட ₹1 கொடுக்கல. நிறைய சொத்து தகராறு அது இதெல்லாம் பார்க்குறோம். நம்ம எவ்வளோ கேஸ் எடுக்கிறோம். ஒரு மருத்துவர்கிட்ட கூட போகாமல் கடவுள்கிட்ட கூட போகாமல் நம்மளை நம்பி வராங்க. அந்த நம்பிக்கைக்கு துரோகம் இல்லாமல் நடந்துக்கங்க, அது ஒன்றே போதும். இப்போ கல்யாணம் ஆகலை, என்ன பிரச்சனைனே தெரியல, குழந்தை இல்லை, என்ன பிரச்சனைன்னு தெரியல, இல்லை ஒரு சில வீட்டில் வந்து இருக்கவே முடியல, அது சொந்த வீடாக இருக்கலாம், எதுவுமே அதெல்லாம் வந்து எதுவுமே அதுக்குன்னு எல்லாமே நாங்கள் செய்வேன செயல்றி அதெல்லாம் செய்வேனே இதெல்லாம் சொல்லி சம்பாதிக்கிறது அது தப்புமா? அதுக்கு எண்டாரம் ஈஸியாக செய்து வைப்பேன். எவ்வளோ பேர் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு அதெல்லாம் ஒரு சின்ன ஒரு வேலை தான் அது. அது வந்து அந்த நீக்கிட்டாவே போகிறோம். பெரிய பெரிய பல கோடி ரூபா சொத்து இருக்குது, கல்யாணம் பண்ணாமல் இன்றைக்கி ஒரு பெரிய பெரிய அரசியல் பிரமுகர்கள் ஆக்டருங்க நிறைய தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன குறை? வேண்டாம், அவங்க மனசு தான்மா. புரியுதுங்களா? தான் மனசுக்கு தான் இது கல்யாணம் வேண்டாம் இது வேண்டாம். நிறைய பேர் பிரபலங்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க. அந்த மைண்டை கொஞ்சம் மாற்றி விட்டுட்டோம்னா தன்னார் ஆட்டோமேட்டிக்காக கல்யாணம் முடியும். அவங்களுக்குலாம் என்ன குறை? பொண்ணு தரமாட்டேன்றாங்களா, இல்லை மாப்பிள்ளை இல்லைன்றாங்களா? எதுவும் கிடையாது. அவங்க மனசு தான். சும்மா அவங்க குடும்பத்துக்கு செய்வேனே அது இதுன்னு எல்லாத்தையும் அதிலே கொண்டுட்டு போயிடக்கூடாது. சார், இப்போ நிறைய சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேய் என்பது அதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, மனநோயால் தான் அவன் கத்திக்கிட்டு கிழிஞ்சிக்கிட்டு ஓடுறான் அப்படின்றாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அம்மா, அவங்க சொல்லலாம் மனநோயால் ஒருத்தவங்க கத்திக்கிட்டு கீழ்ச்சிக்கிட்டு ஓடுறான். அவங்க சொல்கிறத நான் அப்படியே எடுத்துக்கிறேன். மனநோயால் ஒருத்தவங்க கத்திக்கிட்டு கீழ்ச்சிக்கிட்டு ஓடுறான். அவங்க குடும்பமே மனநோயாளி குடும்பம். அவனுக்காக அழுகுற அந்த குடும்பமே வந்து கோவிலாக போய் படுத்துட்டு இருக்கிறாங்க. அங்கங்கே சுற்றிக்கிட்டு அவனுக்கு நைட்டு பகல் காவல் இருக்கிறாங்க. நல்லா படித்தவங்க, வெல் செட்டில்டு, நல்ல ஃபேமிலி, நல்ல எஜுகேஷனில் உள்ளவங்க. அவனை பாதுகாக்க நைட்டில் போய் கிணத்துல குதிக்கிறான், இங்கே ஓடிடுறான் அங்கே ஓடிடுறான். அந்த குடும்பமே இருக்குது. அந்த ஒருத்தவனுக்கு பாதுகாப்புக்கு ஒரு 50 பேர் இருக்கிறாங்க ஒரு குடும்பத்தில். அப்போ அந்த குடும்பமே என்ன சைக்கோ குடும்பம் அது? அதெல்லாமா அவங்க துறையை மேம்படுத்தலாம், அடுத்தவங்களை கொச்சப்படுத்தக்கூடாது, கேவலப்படுத்தக்கூடாது. பாதிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். புரியுதுங்களா? சரி, எல்லாத்தையும் விடுங்க. ஒரு 16-17 வயசு பையன் சமீபத்தில் நான் வழக்கமாக ஒரு தர்காவுக்கு போவேன். நான் பாட்டுக்கு எப்பவுமே தர்காவுக்கு போனால் உட்காருவேன். இப்போ நீங்கள் கோயிலுக்கு போனால் உட்கார்றது இல்லையா, அந்த மாதிரி நான் பாட்டுக்கு வேலையை முடிச்சுட்டு உட்காருவேன். ஒரு 16 வயசு பையனுக்கு பலம் எவ்வளோ இருக்கும்? அதுக்கு என்ன சார் இருக்கும்? சின்ன பையன் எவ்வளோ பேர், எவ்வளோ பெரிய ஆளாக கூட இருக்குல்ல, ஒரு 50 வயசு ஆள் கூட வருங்க. எத்தனை பேர் அடிச்சிருவான்? ஒரு 2 பேர். சரிங்களா? அந்த 16 வயசு பையனை கிட்டத்தட்ட 10 பேர் போட்டு அமுக்குறாங்க, முடியல. ஐயோ, அந்த தர்கா உள்ள இழுத்துட்டு வர முடியல. சயின்டிஃபிக்காக சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க பேய் இல்லை பிசாசு இல்லை, எல்லாம் உண்மை தான். அந்த கார் எடுத்தது தர்கா வாசல் வெளியே நிற்கிது. அந்த பையனை உள்ளே இழுத்துக்கிட்டு வர முடியல. அந்த 10 பேர் சேர்ந்து இன்னும் உள்ளே இருக்கிற ஆளை கூப்பிட்றாங்க, கொஞ்சம் வந்து பிடிங்களேன், கொஞ்சம் வந்து பிடிங்களேன்ட்டு. அவ்வளோ பவர். அப்போ அந்த பையனுக்கு, ஒரு 16 வயசு பையனை பார்க்க அப்படி மெல்லிசாக தான் இருக்கிறான். அவங்ககிட்ட அந்த உடம்புல எந்த பலம் எங்கேருந்து வருது சொல்லுங்கம்மா? அப்போ இது என்ன பொய்யா? ஏம்மா, அதை தான் சொல்கிறேனேம்மா, பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதும்மா. தான் புள்ள பைத்தியத்தோடு வச்சுன்னு இந்த மாதிரி வந்து மனநல பாதிக்கப்பட்டுன்னு கஷ்டப்பட்டு நிற்கிறாங்களா, அவங்க கிட்ட போய் சொன்னாங்கன்னு வச்சுக்க, இவங்க நேரில் போய் சொன்னது கிடையாது. இவங்கெல்லாம் அந்த இடத்துக்கு போனாக்கா கண்டிப்பாக உதவாங்காமல் திரும்ப வர முடியாது. ஏன்னா அந்த தாய்க்கு தான் தெரியும் அந்த வலி. என் பிள்ளைய இந்த மாதிரி செய்வனை பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி இருக்குது, பேய் பிடிச்சிக்கிறது நல்லா இருக்குதும்மா. ஒரு பொண்ணு காலேஜ் படிக்கிற பொண்ணு நல்லா படிச்சுட்டு போய் வரும்போது எங்கேயோ தொடர்ந்துக்குச்சு. அது செய்வனையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது.
ஒரு இறந்து போன ஆக்சிடென்ட்ல செத்தவன் பிடிச்சிக்கிட்டான். ஓ. அந்த பொண்ணு பண்ணாத அமக்கலம் பண்ணுது. ஒரு அந்த ஊரே சொல்லுது இந்த பொண்ணு இருக்கிற இடம் தெரியாது, குனிஞ்ச தலை நிமிராம போகுது பொண்ணு, துணி இல்லாம ஓடுது ரோட்ல. அப்போ அது இது இல்லையா அதம்மா சொல்றவங்களுக்கு எதுவுமே வாய்க்கு பூட்டு சாவி எதுவும் கிடையாது சொல்லிடலாம். பாதிக்கப்படுறவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். அமாவாசையில் வந்துட்டு பொதுவாக அந்த பேய் பிடிச்சவங்களாம் வந்து ஒரு மாதிரி இன்டிஃபரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணுவாங்க. அதுவும் நான் தர்காவில் பார்த்துருக்கேன். கோவலம் தர்காவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடிக்கம்பு இருக்கும். அந்த கொடிக்கம்பத்தாண்ட வந்து நிறைய பேர் ஒரு மாதிரியாக கத்திட்டு உட்காருவாங்க. அது ஏன் சார் அப்படி? அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தர்காலெலாம் வந்து ஜின்னுங்க இருக்கும் அப்படின்றாங்க. இதெல்லாம் உண்மையா சார்? எல்லா தர்காவிலையும் உண்டுமா. நீங்கள் அதில் உட்காந்து அவனை பார்க்கும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவனுக்கு பேய் பிடிச்சிருக்கு, ஜின்னு எப்படின்னு எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். இப்போது நீங்கள் ஒரு பொருள் தேவை உங்கள் வீட்டில். ஒரு வீட்டில் ஒரு புடவை அடம் பிடிக்கிறீங்க, எம்ம நேரம் கத்துவீங்க? என்ன ஒரு கால் அவர் கேட்பேன் சார். அப்புறம் ஒரு அசந்துரும். நீ கத்தணும்னு நினைச்சாலும் உடம்பு தெம்பு இருக்காது, துணுவது வாய் இருக்காது. ஆனால் வெடிய கத்துவோம். அது எங்கேருந்து கத்துறது? அந்த தெம்பு எங்கேருந்து வருது? புரியுதுங்களா? அதால் தான்மா எதையுமே சரி, நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை. இது வரைக்கும் எந்த மீடியாவிலும் யாரையும் குறை சொன்னது கிடையாது. இப்பயும் சொல்கிறேன், பாதிக்கப்பட்டவங்களை யாரையுமே வந்து இது அதுன்னு யாருமே வந்து அப்படி நினச்சி ஒரு உதாரணம் இது வந்து நிறைய இடத்துல நடந்திருக்குது. அதுக்காக சொல்கிறேன், இதெல்லாம் அப்படி நடக்குது இப்படி நடக்குதுன்னு சொல்லி பல உயிர்கள் போயிருக்குது. ஓடி போய் கிணத்துல கொஞ்சம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே தனியாக இருக்கும்போது தூக்கில் மாட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒன்றுன்னா உடனே சரி நல்ல தக்க இடத்துல போய் சரி பண்ணிக்கங்க. அதுக்காக தான் இதை நான் சொல்கிறது. இப்போ நிறைய பேர் இந்த லவ் ஃபெயிலியர் ஆகுறாங்க, ஏமாந்து போகிறாங்க, புள்ள கொடுத்து ஏமாத்திடுறது, இல்லை ஏதோ ஒரு காரணத்தால் பிரேக்கப் ஆகிடுறது. இந்த மாதிரி ஆட்கள் வந்து உங்களை சந்திச்சா அதுக்கான தீர்வு கிடைக்குமா சார்? அம்மா, இந்த மாதிரி ஆட்கள் வந்து சந்தித்தா தீர்வு கிடைக்குமான்னு கேட்குறீங்களே, இதுக்கெல்லாம் கூட இப்போ முதல்ல நிற்கிறது அவங்க தான்மா நிற்பாங்க. இதுக்கு தீர்வு கொடுக்கலன்னா அவ்வளவுதான். நம்மளை மற்றவங்களை கண்டு நம்ம பயப்பட தேவையில்லை. பேய் பிசாசெல்லாம் கூட நம்ம கண்டு பயப்பட தேவையில்லை. இல்லை நம்மளை கண்டு பயந்து ஓடும். இந்த மாதிரி கேஸுக்கு தான் நம்மளை விடாது. புரியுதுங்களா? என்னாச்சு ஏதாச்சு, என்ன ஆனால் இன்னும் வரலையே, நீங்கள் இவ்வளோ நாளில் சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னீங்களே வரலையே, என்ன அவங்களே ஒரு சைக்கோ மாதிரி மாறிடுவாங்க. 2 மணிக்கு ஃபோன் வரும். ஒருத்தவங்க நைட்டில் உட்காந்துட்டு நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு ஃபோன் அடிப்பான், வீடியோ கால் பண்ணி. அந்த நேரத்தில் நான் பேசி உனக்கு இந்த வாரத்தில் முடிச்சு தரேன், இறங்கடா கீழே, நான் பண்ணித்தரேன், என் மேலே நம்பிக்கை இருக்குதா இல்லையான்னு பேசி எவ்வளோ வேலையில் முடிச்சுட்டு அப்போ தான் தூங்க போகிறேன். அந்த நேரத்துக்கெல்லாம் கால் வரும். நாங்கள் படாத அவஸ்தமாக பட்டிருக்கிறோம். நிறைய இதெல்லாம் நான் மீடியாவில் சொல்ல என்ன இருக்குது, நிறைய பார்த்துருக்குறோம். அதில் மனநிலை பாதிக்கப்படுறது எதனாலம்மா? இப்போ உங்கள் கூட்டியே நானே ஒரு நல்லா பழகிறோம், ஒரு அண்ணன் தம்பியாவோ ஒரு ஃப்ரெண்ட்ஸாவோ லவராவோ பழகிறோம். பழகிட்டு திடீர்னு விட்டுட்டு அவங்க மனசு எவ்வளோ பாதிக்கும்? ஏமாத்தின ஃபீல் இருக்கும். அது யாருக்குமே சரி, எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பலசாலியாக இருக்கட்டும், பாதிப்பு பலம் வருமா வராதா? இப்போ நானே நல்லா பேசிட்டு உங்களை பார்த்து நான் பார்க்காத மாதிரி போகிறேன், இல்லை நீங்கள் என்ன பார்த்துட்டு எங்கேயாவது ஒரு ஸ்டுடியோவில் பார்க்காம மாதிரி போங்க. என்ன பண்ண அந்த பிள்ளையை நம்மக்கிட்ட பேசாமல் போது நான் வருத்தப்படுனா பட மாட்டேன்னா அப்படின்ற காலகட்டத்தில் அதை உடனடியாக நம்ம சரி பண்ணாதாம்மா. பழகணவங்க பண்ணோன்னா நிறைய தற்கொலைக்கு. கடைசியாக ஒரு கேள்வி சார், பல தர பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, உங்ககிட்ட வந்து சந்திச்சு இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னா சுமாராக எத்தனை நாள் நீங்கள் வெயிட்டிங் டைம் கொடுப்பீங்க? அம்மா நான் எப்படி சொல்கிறது, இதை வந்து நம்ம வெயிட்டிங் டைம் எல்லாம் நம்ம பார்த்து கொடுக்குறதே கிடையாதும்மா. எப்படி வராங்களோ அவங்களோட வேதனை வலிக்கு. இப்போது உங்களுக்கு நான் ஒன்று கேட்குறேன், பாம்பு கடிக்குதுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, என்ன பண்ணுவாங்க? டக்குன்னு பண்ணணும், இல்லை விஷம் ஏறிடும். ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ரத்தம் போயிட்டே இருக்குது, ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனால் என்ன பண்ணுறோம்? எமர்ஜென்சி. ஒரு நோய், ஒரு சாதாரண காய்ச்சலுக்கு போனால் ஓகே மருந்து கொடுத்து ஒரு வாரம் பாருங்க. இதே தான்மா இதில் எமர்ஜென்சிக்கு ஏற்ற மாதிரி தான். என்கிட்ட கூட்டம் நிறைய வர்றதால எது எமர்ஜென்சியாக வருதோ அதை உடனே முடிச்சு தருவேன். இது தாங்க முடியாத ஒரு வலி வேதனைலாம் வருவாங்க. ஒரு லவ் பண்ணி ஏமாற்றி விட்டவங்க, கட்டின மனைவியே போனாலும் வேதனையில் சூசைட் பண்ணியிருப்பாங்க. உடனே பண்ணாதான் அவங்க உயிரை காப்பாற்ற முடியும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியும். ஜின்னு தப்பாக பயன்படுத்தினா என்ன சார் ஆகும்? நம்மளே அடிக்கும். இப்போது என் வண்டி தான், என் காரு தான், நான் தப்பாக ஓட்டி பார்க்குறேன், என்ன பண்ணும்? சரியா? அதே தான்மா ஜின்னம். நல்லது பண்ணால் நல்லா வச்சுருக்கோம். ஸோ ஜின்னை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நிறைய ஷேர் பண்ணிங்க சார். ஆக்சுவலாக இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆவலாக இருக்குது. ஸோ வேறு ஒரு பதிவில் நம்ம அதை பற்றி பேசி தெரிஞ்சுக்கலாம். நன்றி. வணக்கம்.